ஐயனார் துணை சீரியல் நிலா சோழனோட ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த நாள் நம்ம பல்லவனுக்கு காய்ச்சல் சரியாகி எந்திரிச்சு வராரு. அண்ணி எனக்கு காய்ச்சலாம் சரியாயிருச்சு, ரொம்பவே நன்றி அண்ணி அப்படின்னு சொல்றாரு நிலா கிட்ட. பரவாயில்லடா பல்லவா, எதுக்கு அதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு நம்ம நிலா பாத்தீங்கன்னா டீ எடுத்துட்டு வந்து பல்லவன் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பல்லவன் வீட்டுக்கு நம்ம சேரன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வானதி கிளம்பி வந்துடுறாங்க. உடனே நம்ம நிலா என்ன வானதி புதுசா வந்திருக்க, வா வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. நம்ம பல்லவனை பார்த்து வானதி என்ன பல்லவா உனக்கு உடம்பு சரியில்லை போல, ஆளே டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாங்க கொஞ்சம் ஃபீவரா இருக்குது, மாத்திரை போட்டே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம நிலா பாத்தீங்கன்னா டீயை கொடுத்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம வானதி பாத்தீங்கன்னா ரொம்பவே சலிப்பா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்கறாரு. அண்ணன் கூட அது சண்டை போட்டுட்டு தான் மறுபடியும் இங்க வீட்டுக்கு அது காரணம் சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம பல்லவன் பாத்தீங்கன்னா கேட்கறாரு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்தாலே உங்க அண்ணன் கூட சண்டை கட்டிட்டு தான் வருவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஏற்கனவே ஒரு தடவை பெரியா வந்திருக்கீங்க, அதனாலதான் நான் கேட்கறேன்னு பல்லவன் சொல்றாரு. அண்ணி நீங்க ஊருக்கு போயிருந்தப்ப இவங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் அண்ணன் கூட தான் போன் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அண்ணனை காதல் வலையில விழ வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம நிலா பாத்தீங்கன்னா டே பல்லவா கொஞ்ச நேரம் கம்முன்னுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வானதி நம்ம நிலா கிட்ட இவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு போனை கட் பண்ணிட்டு அப்பல இருந்து பேசவே மாட்டாங்க. 2 நாளா போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆளு எங்க இருக்காங்க என்னன்னு தெரியாம தான் அவங்க கூட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்க கடைக்கும் தேடி போனேன், அங்கேயும் ஆள் இல்ல. ஆனா இன்னைக்கு நான் அவங்க மெக்கானிக் ஷாப் போனப்ப நான் அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்து வண்டியை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். போனை ஏன்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னு கேட்டதுக்கு எனக்கு பயங்கரமா திட்டான், போனை நீ எடுக்கவே மாட்டியான்னு கேட்டதுக்கு எனக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டான்னு நம்ம நிலா கிட்ட சொல்றாங்க. 2 நாளா அவன் எங்க இருக்கான்னு தெரியாம எனக்கு ரொம்பவே பயமாயி போச்சு, நான் அதை கேட்கலான்னு போனது பார்த்தா என்ன ரொம்பவே திட்டி ரொம்பவே கோவப்படுத்திட்டேன் அப்படின்னு நம்ம வானதி சொல்றாங்க. உடனே நம்ம பல்லவன் பாத்தீங்கன்னா அப்ப அண்ணனுக்கு அத்தனை போன் பண்ணது நீங்க தானா, அண்ணன் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போன அன்னைக்கு போன் மேல போன் பண்ணது இவங்க தான் போல, அண்ணன் அன்னைக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே நம்ம வானதி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போனீங்களா, அங்க எதுக்கு போனீங்கன்னு கேட்கறதுக்கு போய் நிலா பாத்தீங்கன்னா வீட்டுல நடந்த பிரச்சனை எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, பயங்கரமான பிரச்சனை எல்லாம் எங்க வீட்டுல நடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நானும் சொல்லணும் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப கரெக்டா நம்ம பல்லவன் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணுமான்னு கேக்குறாங்க. இல்லடா பல்லவா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும், பாண்டியனை அவங்க தப்பா நினைக்கிறாங்க, ஆனா அது அப்படி கிடையாதுன்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் வீட்டுல பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அது எப்படி எங்கள்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. எங்க அப்பா சோழனை ஒரு ரூமுக்குள்ள கட்டி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பயங்கரமான ஒரு நாடகம் ஆடிட்டாரு. சோழன் எங்க இருக்காருன்னு தெரியாம தான் அவங்க எல்லாருமே பயங்கரமான டென்ஷன் ஆயிட்டாங்க. சோழனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பாண்டியன் சேரன் பல்லவன் எல்லாருமே 3 பேரும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சோழனையே கண்டுபிடிச்சு நாங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பல்லவன் பாத்தீங்கன்னா சினிமால வர்ற மாதிரி பல தடைகளை தாண்டி தான் நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே வானதி பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, இது எதுவுமே பாண்டியன் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க இதை நினைச்சாலும் எது வருத்தப்படாதீங்க, பாண்டியன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பையன் தான், ஒரு வாரம் பேசிட்டு மறுபடியும் அப்படியே விடுறதுக்கு ஒன்னும் லூசு கிடையாது, அவரோட சூழ்நிலை அப்படி இருந்ததுனாலதான் அவரால் போனு கூட எடுக்க முடியாம போச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு வானதி பாத்தீங்கன்னா இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, இனிமே நான் அவர்கிட்ட அப்படி பேச மாட்டேன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம சேரனும் பாண்டியனும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரன் பல்லவன் கிட்ட பல்லவா காய்ச்சல்லாம் எப்படி இருக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா இப்போ காய்ச்சல் ரொம்பவே நல்லா இருக்குது, அண்ணி தான் எனக்கு மாத்திரை கொடுத்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. நம்ம பாண்டியன் பல்லவன் கிட்ட என்னடா ரொம்ப கவனிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா இது வரைக்கும் நம்மளை யாருமே இப்படி கவனிச்சதே இல்லை, இது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிலா கிட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஏங்க உங்களுக்கு ரொம்ப வேலை வைக்கிறோமோ அப்படின்னு கேட்குறாங்க. நிலா பார்த்தீங்கன்னா நான் என்ன அப்படி வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க இன்னைக்கு பல்லவனை ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்குமோ அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறேன். உடனே நம்ம நிலா பாண்டியன் கிட்ட வானதியோட எதுவும் சண்டை கட்டி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவே வழக்கம் போல எப்பவும் மேல அவ வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் இதெல்லாம் எதுக்கு அவ நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான்னு ரொம்பவே கோவப்படுறாரு பாண்டியன். அதுக்கு பேர் சண்டேன்னு சொல்ல முடியாது, தனியா இருந்தப்ப நல்லா தாங்க இருந்தேன், ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னமோ தெரியல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நடந்த பிரச்சனையில நீங்க வானதியோட போனை எடுக்காம இருந்திருக்கீங்க, ஆனா அந்த பிரச்சனையை நீங்க ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தே இருக்காதுன்னு நம்ம நிலா சொல்றாங்க. நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு என் கூட பேச மாட்டாரு அப்படின்னா அந்த ஒரு ஆணவத்துலதான் அவ கரெக்டா அப்படி பேசியிருக்கா. உடனே பாண்டியன் இல்லைங்க நான் பேசலான்னு தான் போனேன், அவ பேசுறதுக்கு எனக்கு டைமே கொடுக்கல, இது என் மேல இருக்கிற தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான் நம்ம வேண்டான்னு சொல்றாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா அவங்க மண்டைக்குள்ளேயே ஒரு பிரச்சனை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நானா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நான் யோசிச்சிருப்பேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. நீங்களே அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, 2 நாளா போன் பண்றேன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப உங்களை நேரில் பார்த்தா கண்டிப்பா அவங்க கோவம் தானே படுவாங்க, நீங்களே உண்மையை சொல்லுங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட கேட்கறாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பாண்டியன், நாளைக்கு
நாளைக்கு அவ கடைக்கு வர்றப்ப இந்த மாதிரி நடந்த எல்லா பிரச்சனையுமே நீ எடுத்து ஒரு தடவை அவங்கள்ட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இதுல வானதி வேற வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா, ரொம்பவே சாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ ரொம்பவே குழம்பி போயிட்டா, அதனாலதான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கொட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவ கொட்டி தீர்த்துட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோழன் பாத்தீங்கன்னா வாடகைக்கு போயிருக்காரு. அங்க இருந்து நம்ம பாண்டியனுக்கு பாத்தீங்கன்னா போன் பண்றாரு. உடனே பாண்டியன் பாத்தீங்கன்னா என்னடா போன்லாம் பண்ற, நீ எனக்கு போனே பண்ண மாட்டே அப்படின்னு கேக்குறாங்க. சோழன் பாத்தீங்கன்னா சேரனனுக்கு போன் பண்ணேன், அது சுவிச் ஆஃப் பண்ண வச்சு, அதனால தான்டா வாசலுக்கு கூப்பிட்டேனே அப்படின்னு நம்ம சொல்றாரு. எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ஒரு சவாரி வரைக்கும் வந்துட்டேன்டா அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிடுறாரு. இந்த போன் பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வீட்டுல இருக்கிறவங்க உட்காந்து சாப்பிட போறாங்க. அப்போதைக்கு நம்ம நிலா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே எங்க சோழன் இன்னும் காணாமே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம சேரன் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் சொல்ல போய் நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அண்ணன் இந்த மாதிரி வெளியூருக்கு ஒரு வாடகைக்கு போயிருக்காரு, அண்ணன் கொஞ்ச நேரத்தில் வந்திருக்கேன்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம நிலா பார்த்தீங்கன்னா அவர் பசி தாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் வெளியில கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனா நம்ம நிலா பார்த்தீங்கன்னா அவர் வர்றதுக்காக கதவு கிட்ட வெயிட் பண்ணியே நின்றுகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம நிலாவை பார்த்து சோழன், என்னங்க நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா, ஏங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க நீங்க வரதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு, அதான் உங்களை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தூங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. நான் தான் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டேனே வர்றதுக்கு லேட் ஆகும், வீட்டை தாழ்பா மட்டும் போட்டுட்டு படுங்கிறான்னு அவன் சொன்னான்னு கேட்டதுக்கு சொன்னா நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. சரிங்க நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நிலா வீட்டுக்குள்ள போனதும் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா பாண்டியன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போய் சோழன் கிட்ட, ஆனா நீ வர்றதுக்காக எவ்வளவு நேரம் நிலா நீ முழிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, உங்க மேல காதல் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லுவேன். நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அட பாருடா இவ்வளவு நேரம் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா போலன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சோழன் நிலாவோட காதல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.